வெல்கம் டு ஏகே சேனல். நான் உங்க மணிகண்டன். இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ டீம்வேர் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் பற்றி பார்க்க போகிறோம். இந்த டீம்வேர் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் ஒரு ரிமோட் அக்சஸபிள் சாஃப்ட்வேர். இதை யூஸ் பண்ணி வேர்ல்டு வைடில் எங்கே இருந்தாலும் நம்ம கம்ப்யூட்டர் டிவைஸை அக்சஸ் பண்ண முடியும் வித் உங்கள் பர்மிஷன் பாஸ்வேர்ட் பர்மிஷன் அக்சஸோட. இதில் பாஸ்வேர்ட் டைனமிக்காக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். பிகாஸ் ஆஃப் செக்யூரிட்டி ரீசனுக்காக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு ஸ்டாட்டிக்காக ஒரே பாஸ்வேர்ட் தான் வேணும் அப்படின்னா நீங்கள் அதை அட்மிட் பண்ணிக்கலாம். அண்ட் ஒரு வார்னிங் இன்ஃபர்மேஷன் என்னன்னா, உங்களுக்கு தேவைன்னா மட்டும் இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. உங்களோட பர்மிஷன் இல்லாமல் அது உங்கள் நாலேஜ் இல்லாமல் உங்களோட டிவைஸில் அது மொபைல் ஆகட்டும், வாட்டவர் லேப்டாப், டெஸ்க்டாப் எதுவாக இருந்தாலுமே உங்கள் நாலேஜ் இல்லாமல் இந்த அப்ளிகேஷன் இதை இருக்குதுன்னா தயவு செஞ்சு அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. பிகாஸ் இதை யூஸ் பண்ணி நிறைய மிஸ்யூஸ் பண்ணலாம். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் டெஸ்க்டாப்பில் இருக்கிற ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள் சர்ச்சில் டீம் வியூவர் டவுன்லோட்னு டைப் பண்ணிக்கோங்க. ஸோ டீம் வியூவரோட அஃபிஷியல் வெப்சைட்குள்ளே போயிடுங்க. அதில் எல்லா ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட சப்போர்ட்டிங் ஃபைல்ஸும் இருக்கும். விண்டோஸ், மேக், லினக்ஸ் எல்லாமே. ஸோ நான் விண்டோஸ் சூஸ் பண்ணிக்கிறேன். அதோட டவுன்லோட் லிங்க் இங்கே இருக்குது, ஓப்பன் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இதோட ஃபைல் சைஸ் பார்த்தீங்கன்னா 27 30 MB தான் இருக்கும். இந்த ஃபைல் டவுன்லோட் ஆனதும் அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. டிஃபால்ட் இன்ஸ்டாலேஷன் கொடுத்துட்டு அக்செப்ட் நெக்ஸ்ட் கொடுங்க. இதில் பர்சனல் யூஸ்னு செகண்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபினிஷ் கொடுத்துருங்க. ஸோ நான் எல்லாத்தையும் மினிமைஸ் பண்ணிவிட்டு இப்போது டீம் வியூவர் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ இந்த அப்ளிகேஷனில் யூசர் ஐடி பாஸ்வேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இந்த யூசர் ஐடி ஒரு தடவை நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஸோ இந்த யூசர் ஐடி தான் உங்களுக்கு எப்பவுமே இருக்கும். பட் பாஸ்வேர்ட் மட்டும் ஆட்டோமேட்டிக்காக ஜெனரேட் ஆகிட்டே இருக்கும். இப்போது M32 பாஸ்வேர்டு இருக்குது. நான் அகைன் க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணும்போது இந்த அப்ளிகேஷனில் இருக்கிற பாஸ்வேர்ட் மட்டும் மாறி இருக்கும். ஸோ எவ்ரி டைம் நீங்கள் க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணும்போது இந்த பாஸ்வேர்டு டைனமிக்காக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு பாஸ்வேர்டு ஒரே பாஸ்வேர்டாக இருக்கணும் அப்படின்னா மேலே எக்ஸ்ட்ராக்ட்ஸ் அதில் போயிடுங்க. ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் செக்யூரிட்டியை ஓப்பன் பண்ணிக்கோங்க. லெஃப்ட்டில் செக்யூரிட்டி இருக்கும். இப்போ பாஸ்வேர்டு 6 கேரக்டருக்குள்ளே அசைன் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 6 கேரக்டரில் பாஸ்வேர்டு அசைன் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு பர்சனல் தேவையோ அதை நீங்கள் அசைன் பண்ணிக்கோங்க. இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஒன்றா படிங்க. ஏன்னா இது ஃபுல்லாக செக்யூரிட்டி ரீசனுக்காக இருக்கும். ஸோ படிச்சுட்டு ஓகே கொடுங்க. இப்போது இந்த பாஸ்வேர்டு பேக் எண்டில் மாறி இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் அசைன் பண்ண பாஸ்வேர்டு தான் இருக்கும். அண்ட் இப்போ பார்ட்னரோட சிஸ்டம் ஆக்சஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அவங்களோட யூசர் ஐடி வாங்கிக்கோங்க, அதை அதில் லாகின் பண்ணுங்கள். அண்ட் கனெக்ட் கொடுத்தீங்கன்னா அவங்களோட பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ அவங்க பாஸ்வேர்டை போட்டு லாகின் பண்ணிங்கன்னா அவங்களோட சிஸ்டம் நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறந்து போயிடாதீங்க, APL சேனல் கண்டிப்பாக பாருங்கள். ஓகே, காட் பிளஸ் யூ ஆல். பாய்.